ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, புதுசாக லேப்டாப்பில் நம்ம ஓஎஸ் போட்ட உடனே வரக்கூடிய ஒரு சின்ன பிரச்சனை. இது ஆக்சுவலாக இன்றைக்கி எனக்கு பிரச்சனையாக இருந்தது. அது நான் அதுக்கப்புறம் தான் பார்த்து சால்வ் பண்ணேன். ஸோ அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் அந்த வீடியோ போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்கள் அடுத்து எக்ஸல் ஃபைல் ஓப்பன் பண்ணும்போது ஒரு காலம்லேருந்து இன்னொரு காலமுக்கு இந்த கர்சர் மூவ் ஆகாது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், டோட்டல் பேஜே உங்களுக்கு மூவ் ஆகும். இப்போ நான் கேல வச்சுருக்கேன். ஸோ கேலேருந்து எல்லுக்கு மூவ் ஆகணும். நான் ஸ்க்ரோல் பட்டன் அமுக்கினா, பட் அது டேரெக்டாக எல்லா பேஜுக்குமே மொத்தமாக பேஜே மூவ் ஆகுது. அப் அண்ட் டவுன் எதுவுமே ஒர்க் ஆகாது. ஸோ இதுக்கு என்ன ஒரே ஒரு சொல்யூஷன்னா, ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட்டு நீங்கள் கீபோர்டுக்கு போய்க்கோங்க. கீபோர்டில் போயிட்டு டேட்டா அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் லாக்குங்கிற பட்டன் இது பார்த்தீங்கன்னா விசிபிளாக இருக்கும். அதை மட்டும் எடுத்து விட்ருங்க. ஸோ இப்போ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது நெக்ஸ்ட்டு காலமுக்கு டேரெக்டாக மூவ் ஆகும். இப்போ நான் ஓவில் வச்சுருக்கேன். பிக்கு மூவ் ஆகுது, கியூ அதேமாதிரி அப் அண்ட் டவுன் ரெண்டுமே மூவ் ஆகும். இப்போ அந்த பேஜ் டோட்டல் என்டையர் பேஜ் மூவ் ஆகாமல் உங்களுக்கு சிங்கிள் காலம் மட்டும் மூவ் ஆகும். ஓகே, இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்டில் தெரிவிச்சுக்கோங்க.